ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சாக்லேட் மில்க் ஷேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வித்தவுட் ஐஸ்கிரீம் வித் ஐஸ்கிரீம் ரெண்டுமே உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா சில பேர் ஐஸ்கிரீம் வேண்டான்னு நினைப்பாங்க. நான் அதுக்கு வித்தவுட் ஐஸ்கிரீமுக்கு பனானா எடுத்திருக்கேன். அது எதுக்காகனா அந்த திக்னஸ்க்காக. இப்போ நான் அதை வெட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து வித்தவுட் ஐஸ்கிரீமுக்கு பனானாவும் வித் ஐஸ்கிரீமுக்கு ஐஸ்கிரீமும் எடுத்திருக்கேன். சாக்லேட் வந்து நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் நட்ஸ் இருக்குது, அதனால் தனியாக எடுக்கலை. உங்களுக்கு தனியாக நட்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்தே 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மில்க் வந்து ஒரு இதுக்கு மட்டும் 3/4 கப் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வித் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன், ஏன்னா ஐஸ்கிரீம் உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். ஒன் ஸ்கூப் ஐஸ்கிரீம் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா டார்க் சாக்லேட் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சுகர் வந்து நான் இதில் பாதி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3/4 கப் பால் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். பிளெண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிட்டேன். இது வித் ஐஸ்கிரீம் சாக்லேட் மில்க் ஷேக். நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம வித்தவுட் ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம், சாரி, நான் இதில் வந்து மேலே டாப்பிங்ஸ்க்காக சாக்லேட் சேர்க்கணுன்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ நம்ம வித்தவுட் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கும் நான் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பனானா சேர்த்துக்கிறேன். ஒரு முழு பனானா எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அடுத்தது சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3/4 கப் மில்க். இந்த பனானா சேர்க்கும்போது நமக்கு அதே திக்னஸ் கிடைக்கும், அதனால தான் நம்ம ஐஸ்கிரீமுக்கு பதிலாக பனானா சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது டார்க் சாக்லேட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் பெருசாக தெரியாது, சில்னஸ் மட்டும் கம்மியாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் டாப்பிங்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நான் இது ரெண்டுத்துலேயுமே ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கலை, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வேண்டான்னு நினச்சேன், அதனால் சேர்க்கலை. இப்போ நமக்கு சூப்பராக சாக்லேட் மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் வித்தவுட் ஐஸ்கிரீம் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.